உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம், அதை சுமக்கிறவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் மோசேயின் இடத்துல மலை மேலே ஆண்டவர் ஏறி வர சொல்லுகிறார். அந்த மலை மேலே போய் 40 நாள் மோசே உபவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் செய்ய சொன்ன முதல் பொருள் என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமாய் இருக்கிறது. இதை சுமக்கிறவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்ய வேண்டும், எந்த அளவிலே செய்யப்பட வேண்டும், இந்த உடன்படிக்கை பெட்டி செய்வதனுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் மோசேயின் இடத்திலே தெளிவாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சாட்சியின் பிரமாணத்தை வைக்கும்படியாக, நியாய பிரமாணத்தை வைக்கும்படியாக தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவராகிய தேவன் செய்ய சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பெட்டி 2.5 முழம் நீளமும் 1.5 முழம் அகலமும் 1.5 முழம் உயரமான ஒரு பெட்டியை ஆண்டவர் சீத்தி மரத்தால் செய்ய சொல்லி அது முழுவதுமாக உள்ளுப்புறமும் புல் தகட்டினாலே அது மூடப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பெட்டிக்கு மேலே கிருபாசனத்தை ஆண்டவராகிய தேவன் செய்ய சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய நீளம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் 2.5 முழமும் அகலம் 1.5 முழமாக ஆண்டவர் செய்ய சொன்னார். அந்த கிருபாசனத்திற்கு மேலாக 2 கேருபீன்களை ஆண்டவர் செய்ய சொல்லி ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த கேருபீன்கள் ஒன்றோடு ஒன்று இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் உடன்படிக்கை பெட்டியை அதனுடைய முதுகுகள் நோக்குவதாகவும் அதனுடைய இறக்கைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருப்பதாகவும் ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே மோசே 40 நாள் உபவாசம் இருந்து அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கும் பொழுது தேவன் சொன்ன முதல் பொருள் என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் 3 பொருட்களை ஆண்டவர் வைக்க சொன்னார். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் தளிர்த்துக்கோள், கற்பலகைகளை ஆண்டவராகிய தேவன் வைக்க சொன்னார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் ஏன் செய்ய சொன்னார் என்று சொன்னால், ஒன்று தேவன் எழுதிய வார்த்தைகளை அதற்குள் வைக்கும்படியாகவும், 2வது தேவன் கிருபாசனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி, மோசேயோடு பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பியதனாலும் முதல்ல கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவராகிய தேவன் செய்ய சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடுகள் பொதித்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்துக்கோளும் உடன்படிக்கை கற்பலகைகளும் அதில் இருந்தன என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவராக தேவன் செய்ய சொல்லி அது 3 விதமான பொருட்களை ஆண்டவர் வைக்க சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி மிகவும் மகா பரிசுத்தமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் ஆசாரியன் உள்ளே போய் அந்த உடன்படிக்கை பெட்டியில தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தேவ சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது கூப்பிடுகிறாரோ
அப்பொழுதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியின் அண்டையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அவர்கள் போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒன்று மோசே போனாரு, இரண்டாவது ஆரோன் போனார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேற யாரும் அந்த பெட்டி என்ன பண்ண கூடாதுங்க, பார்க்க கூட கூடாது. அவ்வளவு மகா பரிசுத்தமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் அந்த பெட்டியை சுமப்பதற்கு கூட தகுதி கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகும் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரருடைய பணிவிடை மகா பரிசுத்தமானவர்களுக்குரியது. பாளையம் புறப்படும் பொழுது ஆரோனும் அவன் குமாரனும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதிலே சாட்சியின் பெட்டியை மூடி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். மோசே 40 நாள் அவர் மலையின் மேலே ஜெபம் பண்ணி ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் செய்ய சொன்னார். அதே போல உடன்படிக்கை பெட்டியை செய்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் பார்க்கக்கூடாது. அப்போ பாளையம் புறப்படும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா திரைச்சீலையினாலே அவர்கள் மூட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த திரைச்சீலை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மூட வேண்டும். இந்த திரைச்சீலை பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய கலர் என்ன அப்படின்னு சொன்னா யாத்திரா 36ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கும் போது யாத்திரா 36-35 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இளநூலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதாக காணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் வேறு பிரிப்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த திரைச்சீலை தான். இந்த திரைச்சீலை இந்த உடன்படிக்கை பெட்டி யாரும் பார்க்காம இந்த திரைச்சீலை இறக்கி யாரும் பார்க்காம பெட்டி மூடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த திரைச்சீலையுடைய கலர் 3 கலர்கள். என்னென்ன கலர் வாசிச்சோம்? இளநீலம், இரத்தாம்பரம், சிகப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும். அல்லேலூயா. அப்ப இங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இங்க வெளிப்படுவதை பார்க்க முடியுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவுக்கு என்ன கலர் அப்படின்னா இளநீலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ப்ளூ கலர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இரண்டாவது இரத்தாம்பர சிகப்பு நூல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இரத்தாம்பர சிகப்பு நூல் அப்படின்னு சொன்னா பர்பிள் கலர், ஊதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சில பேருக்கு அந்த ரொம்ப கலர் பிடிக்கும். பர்பிள் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் அப்போ ப்ளூ வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பிதாவாகிய தேவனை குறிக்கும். இந்த சிகப்பு எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மூன்றாவது அங்க மெல்லிய பஞ்சு நூல் என்று சொல்லப்பட்டது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்போ இந்த திரைச்சீலை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினதாக ஒரு திரைச்சீலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்திலிருந்து அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த திரைச்சீலையினாலே இந்த உடன்படிக்கை பெட்டி மூடின பிறகுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகும் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதின்மேல் தகசு தோல் மூடி போட்டு அதின்மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து. அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று இந்த திரையின்
திரையை முதல்ல போடணும். அந்த திரையை முதல்ல போட்டு ரெண்டாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தகசு தோலினாலே போடணும். மூணாவது நீளமான துப்பட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ 3 கவர் பண்ண பிறகுதான் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும், சுமக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மறைவின் திரைச்சீலை 3 கலர் இருக்கு. அதுக்கு மேல போடுறது தகசு தோல். தகசு தோல் அப்படின்றது இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணுன்னு சொன்னா வெள்ளாட்டு தோல் என்று சொல்லப்பட்டது. வெள்ளாட்டு தோல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது நீளமான துப்பட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு மகா பரிசுத்தமானது என்பதை காண்பிப்பதற்காக அந்த எந்த வெளியில் இருக்கிற ஒரு ஜனங்களும் பார்க்க கூடாத அளவுக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. அப்போ 3 விதமான துணிகளினால் சுற்றப்பட்ட பிறகுதான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். அந்த சுமக்கிற வேலை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா லேவியின் புத்திரரிலே விசேஷமாக கோகாத் புத்திரர்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற வேலை கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். யாருக்கு என்ன வேலை தராங்களோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அல்லேலூயா. இப்போ இந்த லேவியின் புத்திரர் கோகாத்துக்கு என்ன வேலை அப்படின்னா அவங்க வேலை எல்லாமே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய வேலை இருக்குது. இப்போ ஒரு கூடாரத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் இந்த சுற்றி இருக்கிற அந்த திரையெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு குரூப், உள்ளே இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பலிபீடம், வெண்கல தொட்டி, குத்து விளக்கு இதெல்லாம் சுமக்கிறதுக்கு ஒரு குரூப். இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறதுக்கு மாத்திரமே கர்த்தர் ஒரு குரூப் ஆண்டு வச்சிருந்தாரு. அவங்க தான் யார் அப்படின்னா கோகாத்தின் புத்திரர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்தமானது. இதை சுமக்கிறவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படும். ரெண்டாவது அதை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் தூக்கிடலாம் கூட. ஆண்டவராகிய தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு 2 விதமான கொம்பு மாறி ஒன்று கொடுத்துருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது 4 மூலையிலும் 4 கொம்புகள், 2 கொம்பு 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 மூலையிலும் சேர்ந்து அந்த கொம்பை தான் தூக்கணுமே தவிர உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணக்கூடாதுங்க, யாரும் தொடவே கூடாது. அல்லேலூயா. இதுதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ரூல்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலிருந்துதான் தேவன் மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 7:89 மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தன்னோடு பேசுகிறவரின் சத்தத்தை சாட்சியின் பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்தின் மேலும் 2 கேருபீன்கள் மேலும் அதன் நடுவில் இருந்து. ஆமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்கிருந்து பேசினார் அப்படின்னு சொன்னா கிருபாசனத்தின் மேல் இருந்து 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவனை சுமக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தை சுமக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அது பரிசுத்தமானவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த கோகாத்தின் புத்திரர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதினாலே, நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது அதை ரொம்ப கவனமாக செய்யணும், கர்த்தருக்கு பயபக்தியாக செய்யணும். ஒரு பொழுதும் நமக்குள்ள பெருமையோ அல்லது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம பெரியவர்கள் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய
ரூபன் வம்சத்தாரில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய தாத்தானையும் ஆபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, 3ஆம் வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையோர் எல்லோரையும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கோராகின் புத்திரர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னு சொன்னா, மகா பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் சொல்லி. இப்போ இவங்க மகா பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறதுனால அதுல இருந்து வந்த ஒருத்தன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, யாருக்கு விரோதமா பேசுறான்? மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் பேசுறான். என்ன பேசுறாம? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் அப்படின்றான். நீங்க என்ன பண்றீங்க? மிஞ்சி போகிறீர்கள். ரெண்டாவது அவன் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மொத்தம் 250 தலைவர்கள், சாதாரண பிரஜைகள் அல்ல, 250 தலைவர்களை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் கூட்டம் கூடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சா போதும். சில நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம யாரை குற்றப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரனை குற்றப்படுத்துறோம். அல்லேலூயா. மோசே யாருங்க? ஆரோன் யாரு? ஊழியக்காரன். அப்ப நல்லா கவனிக்கணும். நீங்க ஏன் மிஞ்சி போறீங்க, நீங்க ஏன் உங்களை உயர்த்துறீங்க அப்படின்னு கேட்க. மோசே அப்படியே முகம் குப்புற தேவ சமூகத்தில் விழுந்தான். ஆண்டவரே, நான் உயர்த்துறேனா, நான் மிஞ்சி போறேனா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவன், ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்கு உண்டான நிலைமை என்ன என்பதை நீங்க வீட்டில் போய் என்னாகமும் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினவர்களை ஆண்டவர் ஒருத்தர் என்ன பண்ணலை? விடலை. அவங்க குடும்பத்தை விடலை, அவங்க கூட இருந்தவங்களை விடலை, ஒருத்தரையை ஆண்டவர் விடலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சம்பவத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, மோசேக்கு விரோதமாக எழுப்பினு விடலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களையும் விடலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் தான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா 12 கோத்திரத்திலும் 12 கோள்கள் என்ன பண்ணுங்க, என் சமூகத்தில் வைங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோலை நான் என்ன செய்வேன்? நான் துளிர்க்க செய்வேன் என்று சொல்லி எல்லா 12 கோத்திரத்தில் 12 கோள்களை கொண்டு வராங்க. அப்போ லேவி கோத்திரத்தில் யாருடைய பெயரை எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆரோனுடைய பெயரை எழுதுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே இரவில ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை என்ன பண்ணுங்க கொடுத்தது என்று சொல்லி என்னாகும் 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அதை ஞாபகார்த்தமா அந்த ஆரோனின் தளிர்த்து கோலை எதுக்குள்ள வை? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஏன் ஆரோனின் தளிர்த்து கோலை வைக்க சொன்னார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே நம் குற்றம் சொல்வதோ அல்லது குறை சொல்வதோ அல்லது முறுமுறுப்பதோ கூடாது.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போனா அவர்களுக்கு ஜெயம் உண்டாயிடும். அவங்களுக்கு என்ன உண்டாயிடும்? ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவர் அற்புத விதமாய் கர்த்தர் நடத்தினார். ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் காலங்களில் வரும்பொழுது சாமுவேலுடைய பிள்ளைகளுடைய தவறினாலே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் அண்டையில சிக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர்கள் கொண்டு போய் அதை தாகோனுடைய கோவில்ல வச்சாங்க. எங்க வச்சாங்க? அவங்க தாகோனுடைய கோவிலிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க வைத்தார்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 முதல் சில வசனங்களிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்திரோத்தின் ஊரார் மறுநாள் காலமே எழுந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் தலையை திரும்பவும் அதனுடைய ஸ்தானத்திலே நிறுத்தினார்கள். மறுநாள் காலமே எழுந்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமுக்குற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோன் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேலே உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரமே மீதியாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உடன்படிக்கை பெட்டி தாகோன் அண்டையிலே வரும்பொழுது நல்லா கவனிக்கணும். தாகோனுடைய தலை என்ன படிச்சுங்க? உடைக்கப்பட்டது. அப்ப நல்லா கவனிக்கணும். பரிசுத்தமானதோடு கூட எந்த ஒரு அசுத்தமோ கூட நிற்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ வெங்கல்ல வந்து பெருசாக பெரிய லெவலில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லையா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வெங்கலை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இருக்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்னு சொன்னால் பல காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நல்லா யோசிக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் தாகோன்ன உடையை தவிர நீங்க உடையணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அந்த சகோதரர் சொல்லுன்னு சொன்னாரு, ஐயா எப்படி அப்போ ஒரு முறை போய் பார்த்துவாங்க. நான் போறேன்னா கடைசியில் அதெல்லாம் என்ன ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் ஐடியா ஆகிடும். அப்போ சொல்ல ஐயா தனி செஞ்சு போயிட்டு வருமானம் போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைக்கு எங்கே இருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சமீபத்தில் நடந்த ஒரு சாட்சி. நம்முடைய சாரா நம்ம உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய கட்டிங்க கழுத்தில் வந்துட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், இது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபோன் பண்ணாங்க, ஐயா இந்த மாதிரி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்போ நடந்த சம்பவம் இல்லை, முந்தா நேரத்தில் நடந்த சம்பவம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன் ஃபோனை கொடுங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. ஃபோனை கொடுத்தாங்க. ஃபோனில் ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ண உடனே ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கட்டி உடஞ்சி வாய் வழியாக வந்துச்சு. அல்லேலூயா. நேற்று அவங்கள முந்தநேற்று அவங்கள நானும் பாசமாக போய் பார்க்க போனோம். அவங்க சாட்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் ஃபோனில் ஜெபம் பண்ண அடுத்த 5 நிமிஷத்தில் டாக்டர் ரொம்ப இது ரொம்ப சிவியராக இருக்குது, இது முடியாதுன்னு சொன்னது கர்த்தர் கட்டி உடஞ்சி உள்ளே போல, வயிற்றுக்குள்ளே போல, வாய் வழியாக எல்லாமே வெளியே வந்துச்சு. நாங்கள் போய் பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி நல்லா பேசுகிறாங்க.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தர் உங்களை விசேஷமா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அது ஒன்று உங்களை என்ன பண்ணாதுங்க, அணுகாது. அதை ஒன்று உங்களை என்ன பண்ணாதுங்க, சேதப்படுத்தாது. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த உடன்படிக்கை பெட்டி 7 மாதங்கள் பெலிஸ்தீன் தேசத்தில் இருந்தது. அந்த 7 மாதமும் அவங்களுக்கு நிந்தையோ உபத்திரவமோ பலவிதமான பாடுகள் வந்து. அல்லேலூயா. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு 1 சாமுவேல் 6, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தீன் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. எத்தனை மாதம் இருந்து? 7 மாதம். 7 மாதமும் நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள், பலவிதமான உபத்திரம், போராட்டம். அவங்க பிளான் பண்ணாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம். இந்த உடன்படிக்கை பெட்டி முதல்ல ஏற்றி அவங்க தேசத்துக்கு என்ன பண்ணினோம், அமுச்சு விட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பெலிஸ்தேர்கள் அதற்குரிய பரிகாரங்களை செய்து உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்தார்கள், புது ரதத்தில் ஏற்றி அமுச்சு விட்டுட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் அந்த பெட்டி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அபினதாபின் வீட்டிலே 20 வருஷம் இருந்தது. எத்தனை வருஷம் இருந்தது? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசித்துக் கொண்டு, அப்படியே கீரியாத் யாதீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. 20 வருஷம் அங்க பெட்டி இருக்கு. அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ தாவீது ராஜாவுடைய நாட்களில இந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது ஒரு பெரிய டீமோடு கூட போறார். ஏறக்குறைய ஒரு 30,000 பேரோடு கூட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரது போறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி, நல்லா கவனிக்கணும், புது ரதத்தின் மேலே ஏற்றி கொண்டு வரும்பொழுது மாடு கொஞ்சம் லைட்டாக மிரண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பெட்டி புது ரதத்தின் மேல் ஏற்றி அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். தேவனுடைய பெட்டியை ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற பொழுது அகியா பெட்டிக்கு முன்னே நடந்தால் தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவன் தன் வரத்தினால் பண்ணப்பட்ட சகலவிதமான கீத வாத்தியங்களோடு சுரமண்டலோடு தம்புரா மேல வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோரின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியை நீட்டினவாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டு அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இவன் செஞ்சது நல்ல விஷயமா கெட்ட விஷயங்களா? அல்லேலூயா. பெட்டி விழப்போதே பிடிச்சான். பெட்டி விழப்போதே பிடிச்சான். கர்த்தர் கோபப்பட்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 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 அதிகாரம் வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே அவன் வந்து உங்க பெட்டி விழக்கூடாது தானே ஆண்டவர் பிடிச்சான், அப்புறம் ஏன் ஆண்டவர் அவனை அடிச்சிங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. 20 வருஷம் வீட்டில் இருந்து 20 வருஷம் வீட்டில் இருந்து தாவீது நகரத்துக்கு என்ன பண்றாங்க, பெட்டியை கொண்டு போறாங்க. ஏன் அடிச்சார் ஆண்டவர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அவன் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன். இத்தனை வருஷம் கிடைக்காத விளக்கம் நைட்டு தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இத்தனை வருஷம் கிடைக்காத விளக்கம் ஆன்சர் வந்து நைட்டு தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. என்னன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ரூல்ஸ் என்னன்னா, அதை லேவியர்கள் சுமக்கணும், வண்டியில் வச்சு கொண்டு வரணும். அல்லேலூயா. அதை என்ன பண்ணிருக்கணும், சுமந்துன்னு வந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, சுமந்துன்னு வராம வண்டி மேல வச்சுட்டு வந்தது முதல் தவறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும். இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரா வண்டியில வச்சு ஓட்டு வராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செஞ்ச முதல் தவறு. ரெண்டாவது தவறு என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி 3 துணிகளினாலே சுற்றப்பட்டிருக்கணும். திரைச்சீலையில சுற்றப்பட்டிருக்கணும், அதுக்கு மேல தகசு தோலால மூடப்பட்டிருக்கணும், அதுக்கு மேல நீல துப்பட்டினால சுற்றப்பட்டிருக்கணும். இது எதையும் அவங்க செய்யல. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இது அவங்க செஞ்ச ரெண்டாவது தவறு. மூணாவது தவறு என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை அந்த அதுக்கு போடப்பட்டிருக்கிற அந்த 2 கொப்பை பிடிச்சி தான் தூக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, பெட்டியை ஒருபோதும் தொடக்கூடாது. ரொம்ப பரிசுத்தமான. அல்லேலூயா. அப்போ 20 வருஷம் ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த அந்த பெட்டியினுடைய கணத்தை அவர்கள் அறியவில்லை, அந்த பரிசுத்தத்தை அறியவில்லை. அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. சரி, கர்த்தனால. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அவங்க பெட்டியை தொட்டதுனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் ஊசாவை அடிச்சிட்டார். உண்மை என்னன்னா, தாவீது ராஜாவோடு கூட வந்த 30,000 பேரும் செத்துருக்கணும் அன்னைக்கு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி யாரும் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய தேவன் பெரிய காரியங்களை சின்ன காரியங்களை மாற்றி தொட்டவனை மட்டும்தான் கர்த்தர் அடிச்சார். அல்லேலூயா. உடனே தாவீது பயந்து போய் என்ன பண்ணான்னா, அந்த பெட்டியை கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் வச்சா. 3 மாசம் தான் இருந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. 20 வருஷம் ஒரு வீட்டில் இருந்து ஆசீர்வாதம் வரல, 7 மாசம் பெலிஸ்தீன் தேசத்திலிருந்து ஆசீர்வாதம் வரல. ஆனா அது பெட்டியினுடைய மகிமையும் பரிசுத்தத்தையும் ஒருத்தர் அறிஞ்சா 3 மாசத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை சரியா கொடுப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை 3 மாசம் இல்ல, 3 நாள் இல்ல, 3 நிமிஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு